தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கார்ப்பரேட்டுகளிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்போம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தற்பொழுது திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் இந்த 59 ஆண்டு காலம் ஆட்சியில் உள்ளன. ஆனால் இந்த திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் உள்ளதா? இந்த கட்சிகள் தான் ஆட்சி செய்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நிழல் பின்புறம் இருந்து கார்ப்பரேட்டுகள் தான் ஆட்சி செய்து வருகிறார்கள். முதலாளிகள் தான் ஆட்சி செய்து வருகிறார்கள். முதலாளிகளுடைய ஆட்சி தான் தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டிலே தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனிம வளங்கள் வெட்டி கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது. கிருஷ்ணகிரி பக்கத்திலே மலைகளை காணவில்லை. ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது. மாஃபியா கும்பல் இந்த செயல்களை செய்து வருகிறது. விவசாயம் திட்டமிட்டு அழிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் விவசாயம் திட்டமிட்டு அழிக்கப்பட்டு வருகிறது. நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டு வருகிறது. நம்முடைய இயற்கை வளங்களை எல்லாம் கார்ப்பரேட்டுகள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கார்ப்பரேட் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் 50 ஆண்டுகள் இதே நிலை நீடித்தால் தமிழ்நாடு கண்டிப்பாக பாலைவனமாகிவிடும், சுடுகாடாகிவிடும். மரங்களை பார்க்க முடியாது, மலைகளை பார்க்க முடியாது, விவசாயத்தை பார்க்க முடியாது, குடிநீரை கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஆயிரும். ஏன்னா மலைகளை வெட்டி கடத்துகிறாங்க, மணலை கடத்துகிறாங்க, விவசாயத்தை அழிக்கிறாங்க, குடிநீரை உறிஞ்சி விற்கிறாங்க. இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும். இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, தமிழக வெற்றி கழகம், இந்த கம்யூனிஸ்ட்டு, இந்த கட்சிகள்லாம் ஆட்சியில் அமர்ந்துச்சுன்னா கார்ப்பரேட் ஆட்சி தான் நடக்குது. ஆக கார்ப்பரேட்டுகளிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்கக்கூடிய ஒரு கால கட்டாயத்தில் இருக்கோம். இன்றைக்கி செந்தமிழன் சீமான் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணல, கார்ப்பரேட்டுகளை எதிர்த்து அரசியல் பண்ணுகிறார். அதனால தான் கார்ப்பரேட்டுகள் சீமான் வரக்கூடாதுன்னு சொல்லி பல லட்சக்கணக்கான கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி அவர் மேலே அவதூறு பரப்புகிறாங்க. இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும். ஆக கார்ப்பரேட்டுகளிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்போம், கனிம வளத்தை காப்போம், ஆற்று மணலை காப்போம், நீரை காப்போம், விவசாயத்தை காப்போம், இயற்கையை பாதுகாப்போம். கார்ப்பரேட்டுகளிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்போம். சீமான் தலைமையில்.